அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். வயிற்று எரிச்சலில் அமெரிக்கா பயங்கரமான வயிற்று எரிச்சலில் இருக்காங்க. SCO சமிட்டு என்ன காரணம்? இந்தியாவுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த மீட்டெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. அதை தாண்டி மற்ற நிகழ்வுகள் என்னென்னா, நேற்று இரவே ஒரு 10-11 மணிக்குங்க உங்களுக்கு நான் டெலகிராமில் உங்களோட தொடர்பில் தான் இருந்தேன். நான் ஹமாஸ்னுடைய குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் உடைய பொலிட்டிக்கலில் அவங்க ஹமாஸ்னுடைய விங்கோட தலைவராக இருந்த அபு ஒபைதா கொல்லப்பட்டிருக்கிறான்ற மாதிரியான செய்திகள் இஸ்ரேல் தரப்பு ஊடகங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. ஒரு சில வீடியோ பதிவுகளாக வந்தது. ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அது இல்லாமல் அங்கே ஹவுதிகள் மீது தாக்கல் நடந்ததில் என்ன நிலவரம் இருக்கிறது, அதுக்கான ரிசல்ட் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. மறுபடியும் சுற்றி இருக்கக்கூடிய தாக்குதல்கள், அப்புறம் உக்ரைனில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய்ப்போம். நேராக நம்ம சம்பவம் எடுத்துக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம இன்றைக்கி நிறைய சுவாரஸ்ய தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நம்ம டைரெக்டாக வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நோபல் பரிசு கொடுப்பதற்கு ஃபைனலாக இறுதியாக 5 பேர் கொண்ட குழு இருக்குமாங்க. இந்த 5 பேர் கொண்ட குழுவில் 3 பேர் மெஜாரிட்டியாக தேர்ந்தெடுத்துட்டாவே ஓரளவுக்கு நோபல் பரிசு கொடுத்துருவாங்களாம். அந்த 5 பேர் கொண்ட குழுவில் 3 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை ட்ரம்ப்புக்கு இப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் ஒரே டென்ஷனாக இருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில். ஏதாவது பொருளாதார தடையை போட்டு விட்டுற போகிறாங்க, ஏதாவது ஒன்று கொடுத்து தொலைங்கப்பா, நம்மளால முடியல, தாங்க முடியல, இவங்க அல்சாட்டை தாங்க முடியல, தயவுசெய்து ஒன்று பக்கத்தில் காசியப்பன் பாத்திர கடையிலையாவது ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க. இவங்களுக்கு நீங்கள் நோபல் பரிசு கொடுக்குறதும் போதும், அதனால் வரக்கூடிய வினைகளும் போதும், நம்மளால் தாங்க முடியல. ஏன்னா நினச்சி பாருங்கள், ட்ரம்ப் வருவதற்கு முன்பு, ட்ரம்ப் வருவதற்கு பின்பு அப்படின்னு நீங்கள் ஒரு அனலிட்டிக்கல் நிறைய ஃப்ளோ வரல, அனலிட்டிக்கல் சார்ட் எடுத்தோம் அப்படின்னா கோல்டெல்லாம் பாருங்கள். ட்ரம்ப் வர்றதுக்கு முன்பு என்ன இருந்தது? உலக வரலாற்றிலே ஒரு வருஷத்துக்கு மாடரேட்டரான டிஃபரன்ஷியேட் எவ்வளோ இருக்கும் கோல்டுக்கு அப்படின்னா, ஒரு 2000-3000 தாங்க ஒரு வருஷம் முடிஞ்சால் ஏறும். ஆனால் இப்போ பாருங்கள், 2025 ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ளாரையே ஒரு பவுனுக்கு 20,000க்கு மேலே வந்திருக்கு. அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் நான் இடையில் உங்களுக்கு விளக்க போகிறேன். நான் வேர்ல்டு சென்ட்ரல் பேங்க்கை இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்ப் அவர்கள் மனம் போன போக்கில் வரி குதிரைக்கெல்லாம் வரி போடுறது, அது இல்லாமல் எனக்கு நோபல் பரிசு வேண்டுன்ற பேரில் நான் அதிரடி ஆக்ஷனில் அமைதி ஏற்படுத்துகிறேன்றது செயல்படுறது தான். அது இல்லாமல் நேற்று கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ தான் ஒரு சில ஊடகங்கள் வெளிப்படையாகவே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவை மிரட்டுறாங்க, எங்களுக்கு நோபல் பரிசு தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வரியை நீக்கிறன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம்ல, அந்த கதையெல்லாம் இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொடுத்துருங்க, போதும். நாங்கள் பட்ட துன்பங்கள்லாம், இந்த உலக நாடுகள் பட்ட துன்பம்லாம் போதும், தலைவர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும். அதனால் நான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணலான் இருக்கேன், கொஞ்சம் நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் என்ன தெரியுமா, இதுக்கப்புறம் நோபல் பரிசுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது உங்கள் பாடு. அப்படி இல்லையா, இந்த கரீம் கான் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட ப்ராசிக்யூட்டர். அவர் பயங்கரமாக வாதாடி அப்படி இப்படின்ட்டு அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் போட்டதுனால அவர் மீது 2 பாலியல் வழக்குகள் இருக்குது. அந்த 2 பாலியல் வழக்குகள் உங்கள் மனசுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கணும். யார்? இந்த 3 பேர் நோபல் பரிசில் அந்த 3 குழுக்கள் ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, உஷாராக இருந்துக்கோங்க, உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்குது. ஏன்னா அதுக்காக போட்டுதல் வாங்கலாம் இல்லை, பொருளாதார தடைகளை பற்றி நான் சொல்கிறேன். நான் இன்னொரு விஷயங்க, பல விருப்பு வெறுப்புகளையும் தாண்டி நம்மளோட வெள்ளை மாளிகை பெருசாக சிங்க் ஆகிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்குறவங்களுக்கும் கிட்டத்தட்ட நம்ம சப்ஸ்கிரைபராகவே மாறி இருக்கிறாங்கன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு ஒன்று ஒரு ஆச்சரியமாக இருக்கும், அது என்னப்பா சப்ஸ்கிரைபராகவே மாறி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆரம்ப கட்டத்தில் இருந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வாரை எப்படியாவது நிகழ்ந்து விடக்கூடாதுன்னு இடையில நின்று கெடுக்கிறது யாருங்க? உங்ககிட்ட கேட்குறேன் நான். ஏன்னா நம்ம வீடியோ பதிவு அதனுடைய சாராம்சத்தை நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். அலாஸ்கா பேச்சுவார்த்தையிலிருந்து எல்லாமே எங்கே வந்து விடுமோ என்ற பதற்றத்தில் அடுத்தடுத்து உசுப்பேற்றி இதை கெடுக்கிறது யாருங்க? முழுக்க ஐரோப்பா தான். ஆனால் இன்றைக்கி வெள்ளை மாளிகை என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் முன்னெடுத்த இந்த பேச்சுவார்த்தையில் ஃபெயிலர் எங்களால் இல்லை, ஐரோப்பாவால் தான். ஐரோப்பா கங்கணம் கட்டி கொண்டு இந்த பேச்சுவார்த்தையை நிகழ்ந்து விடக்கூடாது என்று மறைமுகமாக வேலை செய்து
கெடுத்து விட்டார்கள் அப்படின்னுட்டாங்க. இன்றைக்கி வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து கரோலினா லெவிட் அவர்களும் அவங்க செய்தி குறிப்பும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுவும் கடந்த 2 நாட்களாக அந்த பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் ஐயோ ட்ரம்ப் அவர் தொட்டுட்டாங்க, இன்னும் என்னெல்லாம் முடிவெடுக்க போகிறாரோ தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறதும், அங்கே ஜெலன்ஸ்கி ஓடி வந்து வாத்தி ட்ரம்ப் தலைமையிலே குண்டு போட்டுட்டிங்களே உங்களை அவர் சும்மா விடுவாரான்னு சொன்னது, இதெல்லாம் உசுப்பேற்றினதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து ரொம்ப கூலாக, அதாவது வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து இங்கே பாருங்கள், சும்மா நீங்கள் எங்கள் மேலாம் சொல்லாதீங்க, நீங்கள் சீக்கிரட்டாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னா என்னெல்லாம் மறைமுக தில்லுமுள்ளு வேலை செஞ்சீங்களோ அதில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க. அதனால் நாங்கள் இந்த தடவை வந்தோம் அப்படின்னா பொருளாதார தடை எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் நான் பொருளாதார தடை போகிறதுக்கு முன்பு இப்போ நாங்கள் இந்தியாவுக்கு எப்படி 50% வரி விதிக்கிறோம், அப்புறம் சீனாவுக்கு எப்படி வைக்கிறோம், முதல்ல நீங்கள் நிறுத்துங்கன்ட்டு, ஐரோப்பா நீங்கள் நிறுத்திக்கோங்க, உக்ரைன் நீங்களும் வாங்க நிறுத்துங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது அவங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று சொன்ன மாதிரி தான், எந்த சூழ்நிலையிலுங்க அவங்களுக்கு ஒரு 10 பைசா வருமானம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதனால் அது அவங்க சைடு கேப்பில் போகவும் வரும், அது பிரச்சனை இல்லை. முதல்ல நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க, இந்த சித்து வேலை எங்கிட்ட பண்ணாதீங்க, எங்களை காரணம் சொல்லாதீங்க, எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நன்றி அமெரிக்கா, நன்றி ட்ரம்ப் அவர்களே, இந்த ஒரு விஷயத்தை இந்த உள்ளூர் உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி. ஸோ கிட்டத்தட்ட இது நம்ம சப்ஸ்கிரைபராகவே மாறினதுக்கு நன்றி. நம்ம சைடு கேப்பில் ஒரு பிட்டை போட்டுக்க வேண்டியது தான். அப்படி தெளிவாக இருந்தது அந்த அறிக்கையில். சரி, அதை விட இன்னொரு முக்கியமான அறிக்கை என்ன டாப்பிக்கில் அப்படி என்ன ஒரு வயிற்றுச்சல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக ட்ரம்ப் வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ குவாடு கூட்டமைப்போட இது இந்த இயர் எண்டில் நடக்குதுங்க, அதுக்கு ட்ரம்ப் வரதா இருந்தது. ஆனால் அவர் கடைசி நேரத்தில் வரல, திடீர்னு நின்று போச்சு. குவாடு கூட்டமைப்பில் வேண்டா விருந்தாளியாக இருக்கிறது யாருன்னா இன்ன வரைக்கும் அமெரிக்கா தான். ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், இப்போ ஏசியன் பசிபிக்கில் நம்மளுக்கு ஒரு லிங்க்டாக இருக்கும். அமெரிக்கா எங்கேயும் அந்த கடைசியில் இருக்காங்க. அவங்க இல்லாமல் எந்த கூட்டமைப்புமே இருக்கக்கூடாதுன்னு ஓடி வந்து வேண்டா விருந்தாளியாக வந்து சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் வரல, இந்தியா வந்து அவங்க பக்கம் போயிட்டாங்க அதனால் வரலன்னா சரி போங்க, மேலே பார்த்து கோச்சிக்கிட்டால் யாருக்கு நஷ்டன்ற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்னும் நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பாருங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக பேசியிருக்காங்க. ஐயா அவங்கவுங்களுக்கு ஒரு கவலைங்க, எல்லா பிரச்சனைகளையும் அவங்கவுங்களுக்கு ஒரு கவலை. ஆனால் உக்ரைனுக்கு ஒரு கவலைங்க, ரொம்ப அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியல, ஜீரணிக்கவே முடியல. நேற்று ஜெலன்ஸ்கி கிட்டத்தட்ட சாப்பிடலன்றாரு, கொண்டு போன சாப்பாட்டை தட்டி விட்டுட்டாருன்றாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கிறான்றாங்க. ஏன் அந்த டென்ஷன் தெரியுங்களா, நீங்கள் எல்லாத்துக்கும் சிவப்பு கம்பளம் விரித்து ஒரு வரவேற்பு கொடுக்கலாம், ஆனால் எப்படி நீங்கள் புட்டினுக்கு கொடுக்கலாம்? புட்டின் வந்து சர்வதேச அமைப்பால் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபர், ஒரு குற்றவாளி, போர் குற்றவாளிக்கு நீங்கள் எஸ்சிஓ சம்மிட்டில் நீங்கள் எப்படிங்க நீங்கள் வந்து ரெட் கார்பரேட் மூலிமா வரவேற்கலான்னு புலம்பி தள்ளுறாங்க. இப்போ ஜெலன்ஸ்கி நான் எத்தனை தடவை போயிருப்பேன், நான் என்னை யாரும் இப்படி ரெட் கார்பரேட் வச்சு கூப்பிட மாட்டேன்றீங்களே, ஏதோ போனால் போதுன்னு வேலைக்காரனை கூப்பிட்ற மாதிரிலாம் கூப்பிட்றீங்க அப்படின்னு அவருக்குள்ள ஒரு மன வருத்தம். அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் கோட்டசாமி அப்படின்னு மாதிரி நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன். பட் இந்த இடத்துல எனக்கு இன்னொன்று தோணுச்சுங்க, என்ன தெரியுங்களா, சரி சொல்கிறேன், இதில் போயிட்டு என்ன இப்படி சொல்லாமல் அறிக்கையில் போயிட்டு என்ன இருக்குது, ஜெலன்ஸ்கி திடீர்னு இப்போ இந்தியா கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறாரு. நேற்று கூட ட்ரம்ப் மோடி அவர்கள்கிட்ட பேசி இந்த மாதிரி பல தடவை தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ரஷ்யா கிட்ட பேசுனீங்கன்னா சூப்பராக இருக்கும், கொஞ்சம் பேசி பாருங்கள், கொஞ்சம் நாங்கள் அமைதி வர்றதுக்கு தயாராக இருக்குன்ற மாதிரிலாம் வந்து பேசினாங்களாம். பேசுகிறது எல்லாமே தள்ளி நின்றுட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க, இல்லை கூடி வந்து நீங்கள் கை கொடுக்குறதோ இல்லை கட்டி பிடிக்கிறதோ பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஐயா, அது காலம் தொட்டு நடக்கிற ஒரு விஷயம் கூட. இது வரைக்கும் ஜெலன்ஸ்கி கை கொடுத்து கட்டி பிடிச்ச நபர்கள், வெற்றி பெற்றவர்கள் ரொம்ப வெகு சிலரே இருக்கிறார்கள் அப்படின்றது நான் கூடுதல் என் மனசுக்குள்ளே திடீர்னு தோணுச்சு. ஏன்னா ராசியான ஆள் அந்த அளவுக்கு, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படியே வந்து போச்சு. இந்த இடத்துல இந்தியாவை கோத்துட்டு இந்த மாதிரி ஒரு டைலாக்லாம் சொன்னாரே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே தோணுச்சு. இப்போ எஸ்சிஓ சம்மிட்டை பற்றி நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நைட் பேசுகிறேன். நான் என்னென்ன அதனால் தாக்கம் என்ன பாசிட்டிவ் இருக்கும், இதுக்கப்புறம் என்னெல்லாம் வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் விஷயங்கள் பேசலாம். நம்ம அதுக்கு முன்பு ஜிஜிபிங் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, சீனா என்ற டிராகனும் இந்தியா என்ற யானையும் கைகோர்க்க வேண்டும், இனி நம்ம வந்து நண்பர்களாக அண்டை நாடுகள் இருப்பது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புதிய பாதையை வந்து உருவாக்கலான்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக வீடியோ பதிவுலாம் பார்க்குறீங்களே, ஆக்சுவலாக பிளான் பண்ணி இந்த சம்மிட் வந்து ஒரு 20 நிமிஷம் தானா, ஆனால் அது வந்து ஒரு 3/4 மணி நேரம் கடந்து போயிட்டுருக்கான். அந்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கான நேரடி விமான சேவை, ஏன்னா நம்ம கோவிட்டுக்கு அப்புறம்
டோட்டலாகவே நம்ம பேன் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் செய்தியாளர்கள் கூட நம்ம பெருசாக உள்ளே அலோவ் பண்ணல. சீனாவுடைய செய்தியாளர்கள் இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ணல. இதுக்கப்புறம் செய்தியாளர்கள் இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ணுறது, இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள் கூட ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே இதுக்கப்புறம் வருங்காலில் இருக்கும். பட் இந்தியா எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, உண்மையாகவும் நியாயமாகவும் இருக்கணுன்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க. உண்மையாகவும் நியாயமாகவும் இருக்கும் பட்சத்தில் நம்ம நட்புகள் வந்து எப்பயும் தொடருன்றாங்க. நாங்கள் தான் இது அப்படின்ற மாதிரி சீனா தரப்புலேயே சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டு தான். இந்தியா என்ற யானையும் சீனா என்ற டிராகனும் ஒன்றிணைந்தால் கரெக்டாக, திடீர்னு நெருப்பு கக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, அதே கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு தருணம்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. சரி, எல்லாரும் கரெக்டு தாங்க. அமெரிக்கா ஒரு பக்கம் வயிறு எறிகிறாங்க, அது பார்க்குறாங்க, அவங்களால தான் இன்றைக்கெல்லாம் இந்த பக்கம் ஒன்றிணைகிறாங்கன்றது அவங்க மனசுக்குள்ளே தோணிடுச்சு. ஒருவேளை நம்ம தவறான முடிவு எடுத்துகிட்டோமோன்ற மாதிரி. ராய்டர்ஸுக்கு என்னங்க, இல்லை நான் என்ன கேட்குறேன், உங்கள் பத்திரிக்கைக்கு என்ன பிரச்சனை, ஏன் உனக்கு என்ன வயிறு எறியுதுங்க, பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு. மோடி வந்து சீனாவை டச் பண்ணியிருக்கிறாரு 7 வருஷத்துக்கு அப்புறம். ஒரு சர்ப்ரைஸான விஷயங்கள், ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சிஜிபிங்கை வந்து சந்திக்கிறாங்க. ஒய் நோ, ஏன் இப்போ அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து 50% வரி விதிச்சாங்க. எல்லாமே இந்தியா கூட்ஸுக்கெல்லாம் இந்தியா வந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்றதில்ல. இரண்டு லீடர்கள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இந்த பார்டர் ட்ராமா, அது இல்லாமல் ஹெவி கிளாஷஸ், 2020 பெரிய மோதல்கள் நடந்தது. இதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு சந்திப்பு வந்து வெஸ்ட்டு வந்து இது ஒரு நாட்டு குட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. வெஸ்ட் நாடுகளுக்கு தெரியும் அவங்க நாட்டு குட் ஆப்ஷனாக இல்லையான்றது, அதை அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு மேலே இங்கே எரிஞ்சு டேஸ் ஆகாதீங்க, பொறுமையாக இருங்க. எல்லோரும் இப்போ அமெரிக்காவை பார்க்குறாங்க. இப்போ பத்திரிகைகளே வந்து ட்ரம்ப் எடுத்த தவறான முடிவு அவர் எடுத்ததுனால தான் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஆக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இத்தனை நாள் டாலருக்கு எதிரான உருவாக்கத்தில் இந்தியாவோட நிலைப்பாடில் தான் ஹோல்டு பண்ணாங்களா அப்படின்றத நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியுது. என்னுடைய வீடியோ பதிவு தொடர்ந்து பார்க்கணும்னு தெரியும். நான் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிகிட்டே இருந்தேன். இந்தியா இரட்டை நிலைப்பாடு இருக்குது, அதனால தான் இந்த ஹோல்டிங்கான மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. தொடர்ந்து டாலருக்கு எதிரான சமிட், பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எடுக்கிறது எல்லாமே பயங்கரமாக பேசுவாங்க, செயலில் இருக்கிறதில்ல. ஸோ எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து முடிவு எடுத்தால் தான் சக்ஸஸ் ஆகும். இந்தியா வந்து இரட்டை குலை துப்பாக்கியாக பயணித்ததுனால பெரிய டிராபேக்காக இருந்தது. மேபி அது ஒரு கட்டத்தில் என்ன சொன்னோன்னா, இந்தியா வெளியே வரது கூட வாய்ப்புகள் இருக்குங்க, அந்தளவுக்கு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, ஏன்னா அவங்க பக்கம் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன் நான். பட் இன்றைக்கி ஆனால் இரட்டை குலை துப்பாக்கிலாம் இல்லை, ஒரு குழல் துப்பாக்கி தான், அது பயணித்தே ஆக வேண்டியது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு மன வருத்தத்தை இருந்துகிட்டே இருக்குது. இந்தியாவுடைய பொருட்களை வந்து வரி விதிச்சிட்டாங்க, அவங்க பெருசாக வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்திய மக்கள், குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக அது இன்றைக்கி காலையில் கூட செய்தி நியூஸ்லாம் பார்த்தேன் நான். உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன். இது வந்து சீனாங்க. சீனா வழக்கமாக ஏற்றுமதி இறக்குமதியை பார்க்க முடியுது. 2018, 20 அது ரெண்டுலேயும் கொஞ்சம் டெப்த்தாக கீழே இறங்கினாங்க. கோவிட் காலத்தில் விட சீனா இப்போ 2025 அவங்களுடைய இம்போர்ட், அதாவது அமெரிக்காவோட இம்போர்ட்டை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நோட் பண்ணிங்களா? 64.8 பில்லியன், 2009 அளவுக்கு வந்துட்டாங்க. இது மேலும் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏற்றுமதி வந்து 2022 வரைக்குமே இருந்தது. திடீர்னு இந்த ஒரு 4 மாதத்தில் பாருங்கள் அப்படியே குறைச்சிட்டாங்க. அதாவது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அவங்க 24.2க்கு வந்துட்டாங்க, 2009 அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ சீனாவும் ஹிட் அடிச்சிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ 2 ஆகப்பெரும் நாடுகள், மக்கள் தொகையில் ஒரு சிறந்த நாடுகள் அமெரிக்காவை புறக்கணிக்கும் போது அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் அவங்க வந்து தாங்க ஆகணும். கவலைப்படாதீங்க, எல்லா கஷ்டங்களும் ஒரு சிறு காலம்தான். அதை வைத்து ஒட்டுமொத்த எதிர்காலமும் நம்மளது முடங்கி விட்டதாக நினச்சிடாதீங்க. நம்மளுக்கான காலம், சிறந்த காலம் இருக்கிறது, இருந்து கொண்டு இருக்கும், வந்து கொண்டிருக்கும் என்று நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வெள்ளை மாளிகை கருணா லீவிட் அவங்க சிகாகோவை பற்றி சொன்னாங்க. சிகாகோ வந்து பயங்கரமான கிரைம் கேஸ், கொள்ளை பயங்கரமாக நடந்துட்டு இருக்குன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சொன்னீங்களே ரைட்டு, அதையே நீங்கள் இந்தியாவோட கம்பேர் பண்ணுறீங்க. இஸ்லாமாபாத்தோட கம்பேர் பண்ணும்போது 20 times ஹையரு, மற்ற நாடுகள்லாம் சொல்லிட்டு கடைசியில் இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியோட இது 15% வந்து ஹையர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. அதாவது நம்ம டெல்லியை விட 15% ஹையராக இருக்குது சிகாகோவில் நடக்கிற கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எக்ஸலத்துலேயும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆல்மோஸ்ட் 24 மக்கள் சிகாகோவில் கடந்த வாரம் மட்டும் ஷூட் பண்ணியிருக்காங்க
ரொம்ப ஒரு பேத்தட்டிக் கவர்னர், வேலை செய்கிறாரா இல்லையா, ஹெல்ப் பண்ணுறதை கூட ஆள் இல்லாமல் அளவுக்கு வந்து கிரைம் வந்து போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தனது விமர்சனத்தை வந்து முன் வைத்தாங்க. ஐயா நீங்கள் என்னன்னாலும் விமர்சனம் வைங்க, ஆனால் நீங்கள் இங்கே வந்து கம்பேர் பண்ணுறீங்கன்றத ஒரு கூடுதல் சிறப்பு. டெல்லியோட 15வது 15th டைம் ஐயராக இருக்கும் நம்பன்றது தான். அது கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்கிறீங்களா இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. சரி எனியோ அது அவங்க தெரிஞ்ச பாஷையில் சொல்லிட்டாங்க. பட் இந்த விவகாரத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவுக்கு இதுக்கப்புறம் சுற்றுலா போகணும் அப்படின்னா நம்ம நார்மலாகவே இன்டெகிரிட்டி ஃபீன்னு சொல்லிட்டு $250 வந்து பே பண்ணணும் நார்மலாகவே வந்து. இப்போ ஒரு பிளேஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட அவ்வளோ வந்துடுது, மிக அதிகமான தொகை. இதுக்கு முன்னெல்லாம் அப்படிலாம் இல்லை. பட் இந்த தடவை வாலண்டியராகவே $250 வந்து கண்டிப்பாக வேணுன்றாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நியூஸ் என்னென்னா, நேற்று இரவு நான் டெலகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஹமாஸில் இருக்கக்கூடிய அபு ஒபைதா இவர் தான் ஒரு பொலிட்டிக்கல் விங். அது இல்லாமல் இந்த ஸ்காப்பை கட்டிக்கிட்டு தான் மேக்ஸிமம் இந்த போராட்டம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியர் பர்சனாக கருதப்படுகிற ஒரு நபர். இந்த நபர் தங்கியிருந்த இடம் ஐ திங்க் ஃபேமிலியோடு இருந்தார்னு நம்ம சொல்கிறாங்க. அந்த கட்டிடத்தின் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. நேற்று இரவு கூட உங்களுக்கு அந்த பதிவு காட்டியிருந்தேன். ஸோ இஸ்ரேலுடைய ஊடகம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய புகைப்படம் இப்படி தான் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. இந்த புகைப்படங்கள் அவர் கண்களை வைத்து அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு சில ரைட் சைடு இருக்கிற முடி அதெல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி இவர் தான் அபு ஒபைதான்னு சொல்லிட்டு இவரோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்றதையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நபர் ஃபேமிலியோடு இருந்திருக்கிறார். ஃபேமிலியோடு இருக்கும்போது நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அவரோடு இணைந்த இன்னும் 2 பேர், பக்கத்து ஃபேமிலியாக இருந்தவங்க 2 பேர் இறந்து போனதாக ஒரு சொல்லியிருக்காங்க. பட் இது இன்னும் ஹமாஸ் தரப்பில் உறுதிப்படுத்தவே இல்லை. அப்படியே ரொம்ப மௌனமாக இருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரி இஸ்ரேல் ஒரு தடவை கிளைம் பண்ணி அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகிடுச்சு. பட் இந்த தடவை எப்படின்னு தெரியல. ஆனால் இது வந்து சைக்காலஜிக்கல் அப்ரோச்சாக கூட பார்க்கலாம். ஒன்று வந்து அபு ஒபைதா இறந்துட்டார் அப்படின்னா அப்போ நிஜமான ஆள் இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு சிலர் வந்து தேடுவாங்க. ஒரு சில சமிக்கைகள் வந்து தெரியும். அந்த குழுவை கண்டுபிடிப்பதற்காக இந்த தாக்குதலா இல்லை நிஜமாகவே தாக்கல் நடத்திட்டாங்களான்னு தெரியல. ஆனால் நேற்று இரவு முதல் காசாவுக்குள்ளார ஒரு பரபரப்பையும் உணர முடிகிறது. இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணலான்னா, இப்போ எமினி ஹவுதிகள் மீது தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 2 நாள் ஆயிடுச்சு அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. அதுவும் பிரதமர் மட்டும்தான் இறந்தார்ன்ற ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லட்டுமா, எமினி ஹவுதிகள் சொல்லாத ஒரு தகவல் என்னென்னா, இப்போ லிஸ்ட்டு பார்க்குறீங்கல்ல, மினிஸ்டர் ஆஃப் சோசியல் அஃபேர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், மினிஸ்டர் ஆஃப் எக்கானமி, மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ், மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், டெப்டி மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர், கமாண்டர் ஆஃப் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ், இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு புகைப்படம் பார்க்குறீங்கல்ல, அது இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்த புகைப்படங்கள் கூட காட்டுறேன் நான். இது எல்லாமே அந்த கூட்டத்துக்கு முன்பு, அதாவது அந்த தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். அங்கே இப்போ பிரதமர் மட்டும்தான் இல்லையா இருந்தாரானா இல்லை, எல்லாமே ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கூட்டம் நடக்குது. ஒரு பொலிட்டிக்கல் கூட்டத்தில் பிரதமர் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சென்ட்ரலே போய் விழுந்திருக்கு. பெரும்பாலான நபர்கள் 4 பேரை தவிர மீதி அத்தனை பேருமே உயிரிழந்திருக்கிறாங்க. ஹவுதிகள் தரப்பில் வந்து கடுமையான தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. இது வந்து எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் லாவுக்கும் எதுக்குமே ஒபே பண்ணல. ஒரு பிரதமர் அலுவலகம், அது முக்கிய கூட்டம், அமைச்சரவை கூட்டத்திலே தாக்கல் நிகழ்த்தினது. இதெல்லாம் நினச்சி பாருங்கள். எந்த ஒரு நாட்டிலுமே நீங்கள் ரீசெண்டாக மாதிரி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு அமைச்சரவை கூட்டம், பிரதமர் கூப்பிட்றாரு, எல்லோரும் போய் உட்காடுறாங்க, கரெக்டாக சென்டர்லேயே கொண்டுங்க. அதே பில்டிங் காப்சிப்னு ஆகிப்போச்சு. எதுவுமே யாருமே இப்போ உயிரோடு இல்லைன்றதான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு. இதை வந்து ஹவுதிகள் வந்து தயங்கி வெளியிடுறாங்க. அவங்க வந்து எத்தனை நாள் கழிச்சு. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு உள்ளுணர்வு தோண்டிகிட்டே இருந்தது. 3 மாதத்துக்கு முன்னாடி நான் நிறைய ரூட் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவர்களாக பர்டிகுலராக நோட்டம் பண்ணுறாங்க. ஆனால் நான் கெஸ்ஸிங் என்னென்னா, பல தடவை இதை சொல்லிட்டவங்க கிட்ட உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும், கொஞ்சம் முன்கூட்டியே இதை நடத்துகிறாங்கன்னு நினச்சேன் நான். பட் ஆனால் இப்போ கூட ஹவுதிகள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இதோடு நின்றுமா அப்படின்னா இல்லை, இதுக்கப்புறமும் இன்னும் பெரிய அளவுக்கு இருக்கிறது. இன்னும் அவங்க எதிர்பார்க்குற நபர்கள் யாருன்னா, இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க இந்த லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா தாக்கல் நடத்த மாட்டாங்க, இல்லைன்னா அடுத்து நடத்துவாங்க. நேற்று கூட ராய்ட்டர்ஸ் இல்லை, அல்ஜசீராலாம் போட்டிருந்தாங்க, அவங்களுடைய அமைச்சரவைலாம் இதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ப்ராடக்டை பயன்படுத்த வேண்டாம், கொஞ்சம் உஷாராக எடுங்க, கடிதங்கள் போடுங்க,
எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கன்னு அவசர செய்தி குறிப்பு வந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. என்ன செய்தி குறிப்பு வந்தாலுமே ஹவுதிகள் பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலைமையில் பெரும்பாலும் ஒரு அமைச்சரவை கூட்டம் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிச்சு. அதாவது ஈரானை எப்படி நிலைகுலைய வைத்தாங்களோ அதை விட இங்கே அதிகமாக பண்ணிட்டாங்க. ஈரான் என்ன கொஞ்சம் அட்டென்ஷன் ஆயிடுச்சுன்னா, தலைவர் வந்து காப்பாற்றிட்டாங்கன்னா ஒரு பங்கர்ஸுக்கு போயிட்டார். அதாவது எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அதனால் அவர் வந்து எஸ்கேப் தான் ஆல்மோஸ்ட். இல்லைனா கண்டிப்பாக அவங்க தாக்கல் நடத்தியிருப்பாங்க. ஏன்னா அவரை டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். ட்ரம்ப் அவர்களுமே கூட அந்த இதில் சொல்லியிருந்தார், எக்ஸ்ட்ரத்தில் கூட போட்டிருந்தாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அசால்ட்டாக இருந்துட்டாங்க. நம்மளை டார்கெட் வைக்க மாட்டாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுல இவங்க அசால்ட்டாக இருந்துட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பேட் நியூஸாக போயிடுச்சு ஹவுதிகள். சரி, இதையும் தாண்டி ஹவுதிகள் இதுக்கப்புறம் தாக்கல் நடத்துவாங்களா அப்படின்னா நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்துவோன்றாங்க. இஸ்ரேல் தரப்பு நீ நடத்தி தான் பாரு, இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறீங்கன்னு பாருங்கள், உங்களுடைய கருப்பு பக்கங்கள் எழுதப்பட்டு விட்டது, அதுக்கு முடிவுரை மட்டும்தான் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி நேற்று கேட்ஸ் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார். அது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன். நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன், நான் எமினி இல்லை, ஹமாஸ்னுடைய அபு ஒபைதா இறந்திருக்கிறாரா இல்லையா அப்படின்னா அது இன்னும் பெண்டிங்கில் நான் விட்டு வைக்கிறேன். பெண்டிங்கில் இருக்குது. தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், ஒரு கூடுதல் விஷயமாகும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவை பாருங்கள். இந்த வீடியோ பதிவு இன்றைக்கி காலையில் விடிய எடுத்தது. எங்கள் லெபனானுடைய எல்லை பகுதியில் ஹெஸ்புல்லா மீது தாக்கல் நடத்தப்பட்ட பதிவுகள் இது. தொடர்ந்து அந்த எல்லை பகுதியில் தாக்குதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்கானுடைய என்வாய் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கிறாரு. குறைந்த மாதிரி தெரியல. ஹெஸ்புல்லா ரொம்ப நாளைக்கு குட் பைஸாகவே இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் பதில் தாக்குதல் நிகழ்த்தாமல் அரசாங்கத்தையும் இஸ்ரேலையும் எதிர்த்து நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறன்றது ஒரு கூடுதல் விஷயங்க. திடீர்னு இந்த ஹியூமன் ரைட்ஸ்லாம் வந்து ஈரான் பக்கம் கொஞ்சம் திரும்பி இருக்காங்க. காரணம் என்னென்னா, போன வருஷம் இல்லை, இது ஒரு வருஷ கணக்கு சொல்கிறாங்க. ஒரு வருஷ கணக்கில் 841 பேர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களாம். ரொம்ப அதிகமான பேராம். ஹியூமன் ரைட்ஸ் படி 2024 975. ஒருவேளை இந்த வருஷம் முடிஞ்சதுன்னா அது 1000 கிராஸ் ஆகுமா. வேறு எந்த நாடுமே இந்த அளவுக்கு டெத் பெனால்ட்டி, அதாவது உடனுக்குடனே மரண தண்டனை கொடுத்து பெரிய அளவுக்கு நிறைவேற்றதில்லை. 19 ரூபா பிடிச்சி சர்வதிகார போக்கில் நடந்துகிட்ருக்கு ஈரான். அதனால் ஈரான் மீது அடுத்தடுத்த தடைகள் விதிக்கிறதுக்கு இதுவும் ஒரு சால சிறந்ததுன்றாங்க. ஏற்கனவே ஐஏஏ உள்ள அனுப்பலன்னு சொல்லிட்டு ஈரான் மீது ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த ப்ரெஷர்லாம் நம்ம எப்படி உணரலாம், என்ன சொல்ல வராங்க வெஸ்டர்ன் நாடுகள் அப்படின்னா, இந்த ஒரு டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருப்பீங்க. ஆகஸ்ட் 30 5:47 PM நியூயார்க் போஸ்ட் வெளியிட்ட ஒரு பதிவு. இஸ்லாமிக் ரிபப்ளிக் க்ளோஸ் டு கொலாப்ஸ் இன் ஈரான், சிவில் வார் பாசிபிள் அப்படின்னு ஒரு டாட் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து அவங்க டார்கெட் வைக்கிறாங்கன்றது கூடுதல் தகவலாகும். ஈரான் இன்னும் அவங்க லிஸ்ட்டில் இல்லாமலாம் இல்லை. கண்டிப்பாக அயதுல்லா அலி காமேனி அவர்கள் எங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. இந்த இயர் எண்டுக்குள்ளே நீங்கள் அந்த சர்ப்ரைஸை பாருங்கன்னு இஸ்ரேல் தரப்பில் இருந்த மறுவைத்த நபர்கள் சொன்ன செய்தி நோட் பண்ணிக்கோங்க. இந்த இயர் எண்டுக்குள்ளார அயதுல்லா அலி காமேனி அவர்கள் எங்கள் கார்டில் இருக்கிறார், குறிவைக்கப்பட்ட கார்டில் கண்டிப்பாக இருக்கிறார், நீங்கள் அதை கண்டிப்பாக பார்ப்பீங்கன்ற மாதிரியும் அதற்கான வேலைகள் மறைமுகமாக மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேபி அது வான் தாக்குதல்களாக இருக்கலாம், இல்லை அங்கே உள்ள நடக்கப்படுகிற தாக்குதலாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று சம்திங் வில் ஹேப்பன் இந்த இயர் எண்டுக்குள்ளன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம மிக முக்கியமான விஷயம் என்னென்னா சென்ட்ரல் பேங்க். நான் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தும் இடையில் இந்த வீடியோ பதிவோடு முடிக்க விரும்புகிறேன். சென்ட்ரல் பேங்க்னா வேர்ல்டு சென்ட்ரல் பேங்க். இங்கே தான் இப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான டாலர் வேறு எந்த நாட்டோட மதிப்புன்னா நான் போய் சென்ட்ரல் பேங்க்கில் போயிட்டு நம்ம ஃபண்டோ இல்லை ஏதோ ஒன்று டெபாசிட் பண்ணால் அவங்க டாலர் குறிப்பிட்ட அளவு கொடுப்பாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 30 வருடங்களில் இல்லாத அளவுக்கு நிறைய கோல்டு வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்களாம் நிறைய பேர். அதாவது கோல்டாக கொடுத்து டாலரை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லை மற்ற மதிப்பை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைமாக எல்லா நாடுகளும் கோல்டை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. 1082 டன் 2022 குளோபல் சென்ட்ரல் பேங்க்கில் டெபாசிட் பண்ணது. 2023 1037 டன்னு. அப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக வந்திருக்கு. இது வந்து எப்போவுமே இல்லாத அளவுக்கு, அதாவது 1996க்கு அப்புறம் மறுபடியும் கோல்டோட டெபாசிட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இது எல்லாமே டாலர் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை இழந்து தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அதிகரித்திருக்கிறது. சமீப காலமாக
தங்கத்தின் விலையேற்றத்திற்கான மிக முக்கிய காரணமே எல்லா நாடுகளும் தங்கத்தின் மீது முதலீடு செய்து அதை வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பித்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இதெல்லாம் யார் காரணம்? இந்த ட்ரம்ப் வந்து வரி போட்டது தான் காரணம். அவர் வந்து தான் தோன்றித்தனமாக வரி குதிரைக்கே வரி போட ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா முதலீட்டாளர்களும் எல்லா நாடுகளும் கொஞ்சம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையில்லாமல் நம்ம டாலரை நம்பி இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சேஃப் இல்லை. ஆனால் நம்ம தங்கத்தை முதலீடு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம போய் டெபாசிட் பண்ணாலும் பிரச்சனையே இல்லைன்ற அடிப்படையில் அதிகமாக இதுக்கு முன்னே டாலர் வந்து ஸ்டோர் இருந்தது, தங்கம் கம்மியாக இருந்தது. இப்போ டாலரை வெளியெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கத்தை ஸ்டோர் பண்ணுறாங்க. இது அமெரிக்காவுக்குமே ஒரு மரண அடி அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். மில்லை அவர்களுக்கு, யாருங்க? அர்ஜென்டினாவோட அதிபர் மில்லை அவர்களுக்கு ஒரு பெரிய செக் வைத்திருக்காங்க. கரீனா மில்லை அவர்கள் பேசின ஒரு ஆடியோ வந்து லீக் ஆகிருக்கான். இந்த ஆடியோ வந்து முழுக்க முழுக்க லஞ்சம் வாங்கின ஆடியோ தான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மிகப்பெரிய டேஞ்சர். இந்த வீடியோ பதிவோடு முடிக்க விரும்புகிறேன். நிக்கோலஸ் மதுரோ அவர்கள், யாருங்க? வெனிசுலாவுடைய அதிபர். எங்கெல்லாம் பாருங்கள், அபகலிட்டோ மாதிரி அவங்களாம், என்னை விடுங்க தலைவா, நான் போயிட்டு அமெரிக்காவை போட்டு தள்ளிட்டு வரேன்ற மாதிரி பயங்கரமாக வெறிப்படுத்த வேங்கையாக பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. 2-3 நாளாக ஒன்றும் தாங்க முடியல. எங்கள் வீடியோ பதிவெல்லாம் வெளியிட்டு வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்க முடியுது. மற்றொரு செய்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், அதை மிஸ் பண்ண விரும்பலை நான். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இவன் வந்து பகுகான் இவன் தான் வந்து, இவன் பேர் வந்து ஹியூமன் ஜிபிஎஸ். நிறைய நபர்களை இன்ஃபில்ட்ரேட் பண்ணி கொண்டு வரதில் ரொம்ப கில்லாடியான ஆள். இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட நபர்களை அங்கே பாகிஸ்தானில் இந்த பக்கம் இன்ஃபில்ட்ரேட் பண்ண மிகப்பெரிய ஒரு நபருக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட நபரை நேற்று போட்டு தள்ளியிருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. மற்ற எந்த தகவலாக இருந்தாலும் நான் இரவு பதிவில் உங்கள்கிட்ட சந்திக்க விரும்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி. வணக்கம்.